கடைசியா வந்த ரிசல்ட் இருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 2025 பெஸ்ட் ரிசல்ட்ல பிள்ளைகள் எனக்கு கிடைச்சதை சொல்றேன். மெடிசின் லிஸ்ட் இருக்கு தானே. மெடிசின் ஏன் மெடிசினை பத்தி பேசுறது? ஆகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறது ஒரு டாக்டர் ஆகணும். சரி, உங்களுக்கு தெரியும் கிளம்பு கேண்டிடேட் சொன்ன பிள்ளைகள் ஆகவும் பொருளாதார ரீதியாக அது மாதிரி வசதிகள்ல பிள்ளைகள் உச்சகட்டத்தில் இருக்கிற நகரங்கள், அதே மாதிரி பிள்ளைகள் மாவட்டங்கள்னா கொழும்பும் கண்டியும் தான். இதுல எத்தனையோ ப்ரொஜெக்ட் இருக்குது, எத்தனையோ ஹோல் கிளாஸ் இருக்குது, வேண்டியவோ படிக்கிறதுக்கு வசதி இருக்குது. அப்படி இருந்து பிள்ளைகள் ஆக கூட முஸ்லீம் பிள்ளைகள் மெடிசின் போனது கிழக்கு மாகாணத்துல அந்த சமூகத்தை கூட இருக்கதா போவாங்க. அது ஓகே தானே, வளமை தானே. அம்பாறை மாவட்டத்துல 58 பிள்ளைகள் போயிருக்குது. அப்ப எவ்வளவு வசதி வாய்ப்புள்ள இடம் தான் கேண்டியும் கிளம்பும். எத்தனை பிள்ளைகள் மெடிசின் போயிருக்கு நினைக்கிறீங்க? கேண்டியில இருந்து பிள்ளைகள் 10 பிள்ளை தான் மெடிசின் போகுது. அதே மாதிரி கிளம்புல இருந்து 10 பிள்ளை தான் மெடிசின் போகுது. நான் சொல்ற பிள்ளைகள் இடத்துல பொதுவாக சொல்றேன், எனக்கு கிடைச்ச லிஸ்ட்டை வச்சு சொல்றேன். எவ்வளவு வசதியான இடம், படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, சனத்தொகையும் குறைஞ்சா இருக்குது, சரிக்கு சமனாக சனத்தொகையும் இருக்குது. அப்படி இருந்து பிள்ளைகள் எண்ணிக்கையும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருந்த பிள்ளைகள் 10 பிள்ளை தான் மெடிசின் போகுதுன்னா எவ்வளவு நாங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். அப்ப இந்த பிள்ளைகள் படிக்காம இருக்குது, படிக்குது. ஒரு பாடத்துக்கு எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் போகுது. ஆன்லைன் கிளாஸ் வேணுமா, டிரெக்ட் கிளாஸ் வேணுமா, பேர் போன கிளாஸ் எல்லாத்துக்கும் போகுது. போனாலும் பிள்ளைகள் மெடிசின் இல்லை. அந்த பிள்ளை தான் மேக்சிமம் படிக்கிற பிள்ளை, அதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க நல்ல விலை கொடுக்க பிள்ளைகள் விடத்துல எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த லிஸ்ட் வந்ததுக்காக நான் சொன்னேன் முஸ்லீம் பிள்ளைகள். அப்படி அல்ல, அப்படி ஒரு நாள் நான் வேற்று காட்டல. யாரு பிள்ளையாக இருந்தாலும் அது என்னுடைய பிள்ளை, அதை முதல்ல விளங்கணும் நீங்க.